நீ ஆக்ட் தானே பண்ணணும். நீ வா நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டாரு. நான் நேரத்துல அப்படி வந்தேன். கரெக்ட்டா பண்ணி குடுத்தாரு. அவரு தான் நான் நன்றி சொல்லணும். இப்ப அவரு இல்ல இறந்துட்டாரு. ஓகே. படம் படம் பண்ணி குடுத்துட்டு இறந்துட்டாங்களா? பண்ணி குடுத்து ரிலீஸ் ஆன 12ஆந்தேதி காலையில மதியானம் போட்டு காட்டுனேன் தாத்தாவுக்கு. நைட்டு இறந்துட்டாங்க. எப்படி அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சோகமா இருந்துச்சு. அதாவது ஏதோ பெரிய இழப்பு அந்த மாரி இருந்துச்சு. அவர் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இப்ப மீடியாவுக்கு வந்து ஆசைப்பட்டதே எங்க தாத்தாவோட அதாவது ஃபேஸ்புக்கில் மட்டும் நான் அது கொட்டடிக்கிறது எல்லாமே போடுவேன். நான் ட்ரம் அடிப்பேன், படம் வரைவேன், ட்ராயிங்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மியூசிக் பாடுறது அதெல்லாம் எங்கள் தாத்தா தான் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டு பேரன் எனது பேரன் அப்படின்னு போட்டு பிரபலமாக்குனது எங்கள் தாத்தா தான். முதல்ல என்னைய வெளியே கொண்டு வந்தது எங்கள் தாத்தா. ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து யாராவது சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களோட சப்போர்ட்டிங் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப நமக்கு வந்து பேக்ரவுண்டாக இருக்கும். ஓகே. எந்தெந்த இடத்துலலாம் தாத்தாவை மிஸ் பண்ணுறீங்க? அதாவது இவ்வளோ பெரிய ஆளாக இப்போ உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறது, சென்னைக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது, இதை பார்க்க வரலைன்னு ரொம்ப இது பண்ணுறேன்.